ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி இடியாப்பத்துக்கு குருமா பண்ணலான் இருக்கோம். ரொம்ப சிம்பிள் குருமா. எப்படின்னா, எண்ணெய் வச்சுக்கணும். வடை சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இது கூட மட்டன் மசாலா வேணுன்னா சேர்த்தி, பிரியாணி பவுடர் வேணுன்னா போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்னா காரப்பொடி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு ஆறின பிறகு வதக்கி அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இந்த பெரிய சோயாவை வந்துட்டு பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை எண்ணெய் வச்சு வதக்கிட்டு இதை அரைச்சிட்டு வந்ததை போட்டுட்டு இந்த சோயாவோட வதக்கிட்டு அதுக்கு மேலே தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அப்புறம் இந்த சோயா நறுக்கின சோயாவை பிக் சோயா பெரிய சோயா நறுக்கினதை வதக்கிட்டு அதுக்கு மேலே இந்த அரவில் போட்டு வேணுங்கிற தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணால் சூப்பரான சிம்பிள் ஈஸி சமையல். இது உங்களுக்கு வெஜ்ஜு மட்டன் குருமான்னு கூட சொல்லலாம். ஏன்னா மட்டன் சாப்பிடாத அந்த சில மாதங்கள் ஒரு சில மாதம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் விரதம் இல்லைன்னா புரட்டாசி மாதம், அப்போ இது கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.